ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி பாருங்க, புதன் பகவான் வக்ரநிலை பெறுகிறார். அதே போல உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உச்ச வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மார்ச் 1ஆம் தேதி தனது உச்ச வீடான மீன ராசியில அமர இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சரி, இப்ப துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி. பொதுவாக கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு ஒரு அதிர்ஷ்டம் தான். இப்ப குரு 9ஆம் இடத்துல ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரையும் இருப்பார். இந்த குரு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கும், வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கலையோ ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள உயர் பதவி கிடைத்து விடும். அதே போல 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், சனி நின்ற இடம் விருத்தி. அப்ப புது வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சொந்த தொழிலில் விருத்தியை கொடுக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருப்பது, 9ஆம் இடத்துல குரு இருப்பது, இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். சனி திசையோ குரு புத்தியோ இல்லை குரு திசை சனி புத்தியோ நடக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடத்துல ராகு, புத்திஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார், உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வந்துகிட்டே இருக்கும். மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிரன் பாருங்க, பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் ராகு நட்சத்திரத்தில் ராகு மேல பயணம் செய்வார். அப்ப பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரையும் இந்த 10 நாட்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் துளாராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் பாருங்க, பெருசா ஆசைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும். இந்த பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பாருங்க துளாராசிக்காரர்கள், ஏதாவது விஷச்சோரம் வர்றது, உடம்புல அரிப்பு தேமல் வர்றது, உடம்பு ஒரு சிலருக்கு வெயிட் ஏறுறது, ஞாபக சக்தி குறைவு வர்றது, இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது, இது சம்பந்தமான ஒரு சில ப்ராப்ளங்கள் பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு அதிபதி ராகு மேல போறதுனால ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன் தான். 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராகு நோக்கி போறார் அப்படின்னா, வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும், வழக்கு இருந்தால் அதன் மூலம் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் ராகு மேல போறதுனால வெளி மனிதர்கள், வேற்று இனத்தவர்கள், இவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் முக்கியமா யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்க, பிப்ரவரி 11 to 21 இந்த நாட்கள்ல. அதே போல துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் இந்த மாதம் பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் உச்ச வீட்டில் இருக்கிறார். அப்ப 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று இருப்பது நல்ல பேச்சாற்றல், பேச்சினால சில காரியங்களை சாதிக்கிறது, நல்ல பண வரவு, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் அதிர்ஷ்டம், இதெல்லாம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும், வராத பணம் எல்லாம் வந்து சேரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் 2ஆம் அதிபதி பலமா இருக்கிறதுனால. அதே போல 7ஆம் அதிபதி செவ்வாய், உங்கள் வாழ்க்கை துணைவரை சொல்லக்கூடியது செவ்வாங்க, 7ஆம் அதிபதி துளாராசிக்காரர்களுக்கு அது உச்சமா இருக்கு.
அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் ஏதாவது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம். அப்போ 7ஆம் அதிபதி பலம் பெறுவது இந்த மாதம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல பாருங்க, குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார், அது சிறப்பு. அதே போல சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு. மேலும் புதன் பகவான் இந்த மாதம் பாருங்க பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல புதனும் பாருங்க ராகு மேல இந்த மாதம் பயணம் செய்கிறார். பிப்ரவரி 7 to 15. இந்த பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் துளாராசிக்காரர்கள். அதே போல 12ஆம் அதிபதியும் பாருங்க புதன் தான். அப்ப ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லாம அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கூட கொடுக்கும் இந்த பிப்ரவரி 7 to 15. இடது கண்ணில் ஒரு சிலருக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் 12ஆம் அதிபதி ராகு மேல பயணிப்பது. அதே போல சூரியனும் பாருங்க பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போறார். பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் லாபாதிபதிங்க, அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம் வண்டி வாகனம், இடம், பூமி, கட்டடம், வியாபாரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப பிப்ரவரி 12ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், புது வேலை கிடைக்கிறது, அரசாங்க யோகம் இதெல்லாம் கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் துளாராசிக்காரர்கள். சூரியன் 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானத்தில் இருப்பது. இந்த பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூரியன் பிப்ரவரி 19 to மார்ச் 4ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு லாபாதிபதி சூரியன் ராகு மேல பயணம் செய்வார். இந்த லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க இந்த ராகு மேல பயணிப்பதனால உங்களுக்கு மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். அரசாங்கத்தினால வர வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதே போல அவர் லாபாதிபதி ராகு மேல போறதுனால லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி லாபத்தில் கொஞ்சம் குறைவை கொடுக்கும். மற்றபடி பாருங்க உங்களுக்கு சூரியன் ராகு மேல போறதுனால பெரிய சிரமங்கள் இருக்காது. ஏன்னா அவர் பாதகாதிபதி, அவர் ராகு மேல போறதுனால ஒன்றும் சிரமங்கள் இருக்காது. மேலும் புதிய திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் வலுவாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா சனி பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார், குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார், ராகு மட்டும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள், ஒரு புது முடிவு எடுக்கிறதுல ஒரு சில சிரமங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனே ராகு மேல போறார் பிப்ரவரி 11 to 21. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த சிரமங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணும், ஆபரணம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணுங்க துலா ராசிக்காரர்கள். அடுத்து துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 4, பிப்ரவரி 7, 8, 9, பிப்ரவரி 13, 14, அதே போல் பிப்ரவரி 19, 20, 21, 22, 23 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.